அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிபி குயின்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்னன்னு பார்த்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து இட்லி ஊற்றிருக்கேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இட்லி. அது கூடவே வந்து சப்பாத்தியும் போட்டிருக்கேன். நேற்று நைட்டு போட்டதில் வந்து சப்பாத்தி ஒரு 6-7 சப்பாத்தி வந்து மீதி இருந்தது. அதில் வந்து காலையில் போட்டு சுட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு ரெண்டுக்கும் காம்பினேஷனாக சூப்பராக இருக்க மாதிரி தக்காளி வந்து கிரேவி வச்சுருக்கேன். தக்காளி கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்காக வந்து சாதம் வந்து எங்கள் குக்கர்லேயே வச்சாச்சு. அது கூடவே வந்து இன்றைக்கி பாசி பயிர் வந்து கடையில் வச்சுருந்தேன். இது வந்து நெய் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா குடிஸ்க்குலாம் வந்து நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. காரமும் தெரியாது. அதே மாதிரி ரசம் வந்து மிளகு ரசம் வச்சுருக்கேன். தயிர் வந்து இப்போ தான் பெற ஊற்றிருக்கேன். மதியத்துக்குள்ளே வந்து ரெடி ஆகிடும். பொரியலுக்காக வந்து இன்றைக்கி புடலங்காயில் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். இது வந்து தோட்டத்தில் ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்த புடலங்காய். அதில் தான் வந்து இன்றைக்கி பொரியல் பண்ணியிருக்கேன். குட்டிச்சோட ஸ்நாக்ஸுக்காக வந்து இன்றைக்கி சப்பாத்தியில் ஜாம் போட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து ரெடிமேட் ஐட்டம்ஸ்லாம் வந்து எப்போவுமே கொடுக்க மாட்டேன். ஆனால் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டனால சரி எப்பயாச்சும் ஒரு டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சப்பாத்தியில் வந்து ஜாம் தடவி 2 பேத்துக்கும் கட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன். அதுதான் இன்றைக்கி 2 பேத்துக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன். லஞ்ச்